இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு படத்தோட இயக்குனர் ஆக்டர் காம்போ மறுபடியும் தண்டகாரண்யம் படத்தில் இணைஞ்சிருக்காங்க. இந்த காம்போ இந்த படத்துலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கா. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். நம்மள மாதிரி குடும்பத்துல இருந்து அங்கே வேலைக்கு போகிறதுக்கு யாராவது ஒருத்தராக தியாகம் பண்ணி தான் ஆகணும். அது நானாக இருந்துட்டு போகிறேன். முருகன் மட்டும் வேலையோட வந்துட்டான். அதை மற்ற மலைவாசிங்க பார்த்து அவனை போல ஆகணும்னு நினைப்பாங்கல்ல, அது போதும். தினேஷ், கலையரசன், ரித்விகா, ஷபீர், வின்சுரேச்சல், பாலசரவணன்னு இன்னும் நிறைய பேரோட நடிப்பில் அத்யநாதிரை இயக்கத்தில் ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் இன்னைக்கு வெளியாகி இருக்கிற படம் தான் தண்டகாரண்யம். இந்த படத்தில் கலையரசன் டெம்ப்ரரியாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்ப்பார். அங்கே நடக்கிற சில பாலிட்டிக்ஸ்னால இவரோட வேலையை இழந்துருவார். அதுக்கப்புறம் ஆர்மியில் போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணம்லாம் கொஞ்சம் சேர்த்து ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமாக போய் சேருவார். இவரை மாதிரியே இன்னும் சில பேரை நக்சலைட்ஸ் மறுவாழ்வு மையத்தில் அந்த ஆர்கனைசேஷன் கொண்டு போய் சேர்த்துரும். அங்கே இவருக்கு என்னெல்லாம் நடக்கும், இவர் ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த வேலையை இழந்தார், இந்த படத்தில் தினேஷோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. காத்தடிச்சா, மழை பெஞ்சா, குயில் கூனா, மயில் கத்தனா, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நாளும் இந்த காடு எனக்கு புதுசு புதுசாக தந்துக்கினே தாண்டி இருக்கு. உன்னையும் நம்ம காதலையும் சேர்ந்து தாண்டி இந்த காடு. இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாலும் வைலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத நான் இப்பயே சொல்லிடுறேன். இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆக்டர்ஸ் தான். எல்லாருமே அவங்களோட ரோலை ரொம்ப நேச்சுரலாகவும் அந்தந்த கதாபாத்திரத்தில் வாழ்ந்தாங்கன்னே சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. செகண்ட், இந்த படத்தோட மியூசிக். ஜஸ்டினோட மியூசிக் ரொம்ப சூப்பராக இந்த படத்தை இன்னொரு லெவலுக்கு ரொம்ப அழகாக கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகுது. தேர்ட், இந்த படத்தோட கதை. ரொம்ப முக்கியமான தகவலை ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப அழகாகவும் எந்த இடத்துலையும் பெருசாக இந்த லேகும் இல்லாமல் டைரக்டர் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த கேம்ப் நீங்க ரெகுலரா பாக்குற மாதிரி இல்ல. ஸ்குவாட் சவுதன் என்னோட ட்ரில் தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னா இந்தியாவில் நீங்க எங்க வேணாலும் போய் டியூட்டி பார்க்கலாம். இந்த படத்தோட ட்ராபேக்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை. மேபி கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓவராலாக ஒரு நல்ல கதையோட நல்ல இம்பேக்ட்ஃபுல்லான படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா தண்டகாரண்யம் ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும்.